வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/9/2025 இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆவணி மாதம் 23ஆம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கன்னி ராசிக்கு வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, சரிங்களா? அது மாதிரி வந்து கன்னி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம், இவங்களுக்குலாம் வந்து சந்திராஷ்டமம் இருக்கும். கரெக்டாக 7ன்னு நீங்கள் கணக்கு வச்சுங்க. இங்கே வந்து நமக்கு சந்திரன் வந்து நமக்கு பயணப்படுற தூரம் எந்த டைமில் எங்கே பயணப்படுறாரோ அதை பேச வச்சு தான் நம்ம வந்து இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 லக்கணக்கார 2 ராசிக்காரங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா துலாம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி, இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து சந்திராஷ்டமம் இருக்கும். ஏன்னா இப்போ தான் டிரான்சிட் ஆகிறாரு. அப்போ இன்றைக்கி மதியத்துக்கு மேலே டிரான்சிட் ஆகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு 2 ராசிக்குமான அந்த பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? இப்போ ஒரு நேற்று ஒரு ராசிக்கு, இன்றைக்கி காலையில் ஒரு ராசிக்கு, அந்த மாதிரி மதியத்துக்கு மேலே ஒரு ராசிக்கு இந்த மாதிரி நமக்கு டிரான்சிட் ஆகக்கூடிய காலத்தில் உங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரும், சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்லேருந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்குறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா மயில் நீளம், சரிங்களா? முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்குது. அது எதிர்பார்த்த சில முடிவுகள் வந்து எடுப்பீர்கள். அது வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் கொஞ்சம் சார்ந்த எண்ணங்கள் மேலவங்களுக்கான வாய்ப்பு இருக்கும். அவளை வந்து மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி எண்ணங்கள் மேம்படுறதுக்கும் கலைத்துறையில் சில பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் வியாபார அபிவிருத்தி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சாந்தமான சூழ்நிலைகள் உருவாக இருக்கும். அதே மாதிரி வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்கள் தொடர்புகளை கொஞ்சம் மேன்மையடைய இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடமேற்கு ராசியான நிறம் வந்து மயில் நிறம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியான நம்பர் வந்து 7+8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும், சரிங்களா? அதுக்கடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா இடபம்னா உங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு வடக்கு, ராசியான நிறம் வந்து சாம்பல் நிறம், சரிங்களா? அதே மாதிரி முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் ஆதாயகரமான நாளாகவும் அதே மாதிரி மதிப்பு உயரும் நாளாக இருக்குது. திட்டமிட்ட பணிகள் நடைபெறும், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி திட்டமிட்ட பணிகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஈடுபாடு, அதாவது முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெற்றோர் வழியில் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு, புதிய நண்பர்களால் ஆதாயம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஊழியர்களால் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக ஊழியருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்கள் மதிப்பு உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புதிய வரவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசைனா வடக்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பல் நிறங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8+4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. 8+4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு வடக்கு, சரிங்களா? அதே மாதிரி அடுத்து வந்து மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தென்மேற்கு, ராசியான நிறம் வந்து ஊதா, சரிங்களா? ஊதா நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய அறிமுகங்கள் ஏற்படுறதுக்கும் புதிய விஷயங்களில் சந்திப்பு ஏற்படுறதுக்கும் புதிய நபர்களுடைய சந்திப்பு ஏற்படுறதுக்கும் செயல்பாடுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் வழியில் வந்து ஒத்துழைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அனுசரித்து செல்வது கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி பிடிவாத போக்கை குறைச்சி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அலுவலகத்தில் புதிய மதிப்பு கூடுறதுக்கான வாய்ப்பு, தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஆக்கப்பூர்வமான செயல்கள் இன்றைய நாள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு, ராசியான நிறம் வந்து ஊதா நிறம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான வந்து நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3+8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு, ராசியான நிறம் வந்து பச்சை நிறம், சரிங்களா? பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் நம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அரசு தொடர்பான பணிகளில் பொறுப்புடன் செயல்படக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் கிடைக்கும். அதே மாதிரி புதுவிதமான ஆராய்ச்சி சம்பந்தமான எண்ணங்கள் மேலவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளி உலக வட்டார பழக்கங்கள் புதுமையான அனுபவங்களை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் மேற்கொள்றதுக்கான பயண நிமித்தமான சில விஷயங்கள் செயல்பாடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேம்பட்ட உயர் அதிகாரியுடைய ஒத்துழைப்பு மனதில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும், நம்பிக்கை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி செலவுகள் வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு, ராசியான நிறம் வந்து உங்களுக்கு பச்சை நிறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 9+6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 9+6 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு
தென்மேற்கு ராசியான நிறம் வந்து பச்சை நிறம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா கிழக்கு, ராசியான நிறம் வந்து ஆரஞ்சு நிறம். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகும், வாக்குவாதங்கள் தாமதமாகும் நாளாகும். அதாவது வாக்குவாதங்களை தான் நீங்கள் கொடுத்திருந்த வாக்குவாதம் தாமதமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆர்வம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வம்பு வழக்குகள் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அதாவது வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வாக்குவாதங்கள் பண்ணிங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சவாலான பணிகளை சாதனையாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும், புதிய திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நாளாகவும், புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு சாதகமான முடியக்கூடிய ஒரு நாளாகவும், உடன் பிறந்தவர்களுடைய பக்கபலமாக இருப்பார்கள். அதே மாதிரி பலம் ஏற்படக்கூடிய நாளாகும். அதாவது பலமான நபர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. புதிய திட்டங்கள் துறைகள் ஆர்வம் ஏற்படுறதுக்கும், புதிய போட்டிகள் நிறைவேறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் இருக்குது. போட்டியில் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. அதையும் கூட வெற்றி காணக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையான கிழக்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 4+7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியா நிறம் வெள்ளை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசி. கன்னிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி வடக்கு திசைங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி வெள்ளை நிறம்ங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆசைகள் பிறக்கும் நாளாகும், நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகும், திருப்தி ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும் நாளாகும், பூர்வீக பிரச்சனைகள் குறையறக்கான வாய்ப்பு, கற்பனை துறையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உண்டான கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உடன் பிறந்தவருடைய பற்றி புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி புதிய வம்பு வழக்குகள் வந்து திருப்திகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் இது தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக, கொஞ்சம் திருப்திகரமான நாளாகவும் இருக்குது. அதே கொஞ்சம் அசதிகள் கொஞ்சம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை எப்படின்னா வடக்கு, ராசியா நிறம் வெள்ளை. அதே மாதிரி ப்ளஸ் வந்து 6ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும். 6-3ங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான நேரமாக இருக்குது. அதே மாதிரி வடக்கு திசைங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான திசையாக இருக்குது இன்றைய பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அடுத்து துலாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் வந்து இளம் நீளம். சரிங்களா? அதே மாதிரி தடைகள் விலகும் நாளாகவும், உதவிகள் கிடைக்கும் நாளாகவும், அதே மாதிரி வாக்குவாதங்களை தவிர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது வாக்குவாதம் பண்ணி தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி செயல்பாடுகளில் இருந்த தடைகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கிறதுக்கும், கணவன் மனைவியுடைய நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கும், மேம்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் சில கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு. குழந்தைகள் இடத்துல வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்குது. இன்றைக்கி சந்திராசமாக இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனதில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வகையில் புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாடிக்கையாளருடைய பதற்றமின்றி விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதான் சொல்கிறீங்களா, இன்றைக்கி கொஞ்சம் படப்படப்பு அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சந்திராசம காலங்களில் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேற்கு, ராசியா நிறம் இளம் நீளம். சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6-4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடகிழக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாம்பல் நிறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பக்குவம் பிறக்கும் நாளாகும், வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகும், அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி தடைகள் இருந்தாலும் அது விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு மனதளவில் இருந்த வந்து உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது செல்வாக்கு உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சமூக பணிகள் அதிகமான ஆர்வம் காட்டக்கூடிய நாளாகும். அதே மாதிரி கௌரவம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கால்நடை வளர்ப்பு துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள். குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு அனுசரித்து போகிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஊக்கம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஓய்வூதிய விஷயங்கள், அதாவது ஓய்வூதியம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அதுக்கு உண்டான தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஓய்வூதிய பணம் வந்து ஓய்வூதியம் சம்மந்தமான ஏதாவது நம்ம தொகை கையில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு பிரச்சனைகள் வந்து சேர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது அதிகமாக செலவழிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு, ராசியா நிறம் சாம்பல். அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்து மூலிமா சேமித்து வச்சுருக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு அதாவது இந்த வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வருமானம் சார்ந்த பொருட்கள் மீது, வருமானம் சார்ந்த பணத்தின் மீது பிரச்சனைகள் வரக்கு இன்றைய நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியா நிறம் சாம்பல். அதே மாதிரி 5ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து 7ஆம் நம்பர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 2 நம்பருமே ஒரு அற்புதமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு, சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பல் நிறமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்க? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் நீளம். சரிங்களா? தீர்வுகள் கிடைக்கும் நாளாகும், வேறுபாடுகள் விலகும் நாளாகும், தன்னம்பிக்கை மேம்படும் நாளாகவும் இருக்குது. சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள். அதே மாதிரி உங்களுக்கு
நல்ல தீர்வுகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உயர் அதிகாரியுடைய நட்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாகனம் வண்டி வாங்குறதுக்கான எண்ணங்கள் மேலோங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலை இடங்களில் மிகுந்த வேறுபாடுகள் விலகி உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகி ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனதில் புதிய எண்ணங்கள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெற்றிக்கான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் இளம் நீலம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியே வந்து உங்களுக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் ப்ரௌன். சரிங்களா? மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி தேடல்கள் பிறக்கும் நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்களில் மதிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தைரியமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மறைமுக எதிர்ப்புகள் வெற்றிகள் காண்பீர்கள். அதே புதிய துறைகளில் வந்து சார்ந்த தேடல்கள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சமூகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. சில நிகழ்வுகள் நடக்கிறதுனாலே உங்களுக்கு மன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கும் சில விஷயங்கள் வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி மனதில் அமைதி அதிகரிக்கிறதுக்கான நாளாகவும் கொஞ்சம் அமைதியான நாளாக இருக்குது. நீங்கள் எந்தளவுக்கு சாந்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் ப்ரௌன். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 4, 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையே வந்து மேற்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் வந்து நீலம் நிறம். சரிங்களா? நெருக்கம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உற்சாகம் ஏற்படும். அதே மாதிரி துரிதமான செயல்பாடுகளால் வெற்றி காண்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்த்த செலவுகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய நட்பு அதிகரிக்கிற உற்சாகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளி உலகத்தில் மதிப்பும் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் மேலோங்கத்திற்கும் வாய்ப்பு இருக்குது. பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பணிகளில் துரிதமான செலவுகள் உண்டானதுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் வந்து நீலம். அதே மாதிரி 3, 8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் வந்து இளம் சிவப்பு. சரிங்களா? இளம் சிவப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் புதுமையான நாளாகவும் அதே மாதிரி சோர்வுகள் கொஞ்சம் உண்டான நாளாகவும் இருக்குது. உயர்கல்வியில் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மனசில் சஞ்சலங்கள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிந்தனைகள் குழப்பங்கள் உண்டானதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் புதுவிதமான சோர்வுகள் உண்டாகிறக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த சந்திரன் வந்து உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது அவர் வந்து மனோகாரகன், மனசை போட்டு குழப்ப ஓட்டிகிட்டே இருப்பார். காதல் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நிறைய புதுவிதமான கற்பனைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நமக்கு தெரியாமலே நமக்கு மேலே கற்பனைகள் உண்டாகும். என்ன காரணம்னா நம்ம ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு, ராசியான நிறம் வந்து உங்களுக்கு இளம் சிவப்பு நிறம். அதே மாதிரி சந்திரனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு மறையவும் கூடாது. இது ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே வந்து உங்கள் ராசி பொதுவாகவே யாருக்குமே ஆகாது. சரிங்களா? அதே மாதிரி 5, 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்.